ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஆலு கோபி கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கடலை மாவு, உப்பு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதுக்கு நம்ம முன்னாடியே உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சோண்டு கடலை மாவை போட்டு சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுக்கணும் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப எண்ணெய் விட வேணாம், லைட்டாக எண்ணெய் போட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கணும். இப்போது அந்த கிரேவி பண்ணுறதுக்கான செய்முறையை பார்க்கலாம். கடாயில் எண்ணெயை விட்டுக்கணும். கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இன்னைக்கு இந்த ரெசிபி என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு. அவரும் சமையல் நல்லா பண்ணுவார். அடிக்கடி அவரும் சமையல் பண்ணி கொடுப்பாரு. கிச்சனில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விடணும். அதை வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியோட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் அதோட சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சோண்டு எண்ணெயிலே அந்த தண்ணியிலே கொதிக்க விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு.
இப்போ அந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கை நம்ம அதோட சேர்த்துக்கணும். அதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டு அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம அதில் ஊற்றிடணும். இந்த மசாலா இந்த காலிஃப்ளவர் எல்லாத்துக்காகவும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா கிரேவி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரொட்டி, அதுக்கான ரொட்டி செய்கிறோம். என்னோட ஹஸ்பண்ட் இந்த ரொட்டி நல்லா செய்வார். ரொட்டியில் கொஞ்சம் நெய் தடவிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஆலு கோபி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கூடவே ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.